நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஐயாசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நீங்க ஒரு தீவிரமான விவசாயி. உங்க விவசாயம் கால்நடைகளோடு மாடுகளோடு துவங்கியது. இன்னைக்கு கருவிகள் வந்துருச்சு, நல்ல மாற்றம்தான். ஆனால் டிராக்டர்களும் மற்ற கருவிகளும் சாணி போடாது, சிறுநீர் கழிக்காது. இவை இல்லாத, அதாவது சாணி சிறுநீர் இல்லாத விவசாயம் செழிக்குமா? உங்களை மாதிரி ஒரு விவசாயி மாடு பூட்டி ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவர் மாட்டை விரட்டி ஓட்டி நிலத்தை உழுதுகிட்டு இருந்தார். மாடு முன்னால் போக பின்னால் இந்த விவசாயி ஓட்டிக்கிட்டே நடந்து போய் கொண்டிருந்தார். மாட்டுக்கும் தனக்கும் அசதி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டே ஏர் ஓட்டுறார். என்ன பேசுகிறார் அந்த விவசாயி? மாடு, நீ முன்னால் போகிற, மனுஷன் நான் பின்னால் வர்றேன், பாத்தியா? இதுதான் என் தலையெழுத்து. விவசாய தொழிலில் நீ தான் முன்னாடி, நான் பின்னாடி தான்னு முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு சொன்னார். அடாடாடா, இந்த மனித இனம் எவ்வளவு மேலானதுன்னு காளை சிலிர்த்து போனது. ஐயாசாமி ஐயா விவசாயி ஏர் ஓட்டிக்கிட்டே தொடர்கிறார். விவசாயத்தில் நீயும் நானும் கூட்டாளி, அதனால் வர்ற விளைச்சல்ல உனக்கு பாதி எனக்கு பாதி. காளமாட்டுக்கு தலை சுத்திச்சு. மனிதன், இந்த விவசாயி எவ்வளவு நேர்மையானவராக இருக்கிறாரு. விளைச்சல்ல பாதின்னா முன்னால் கிடைக்கிறது உனக்கு, பின்னால் கிடைக்கிறது எனக்குன்னார் விவசாயி. நெல் நடவு நட்டு வயல் பச்சை பசேல்னு இருந்தது. இதில் முன்னாடி வந்த இந்த பச்சை பசேலெல்லாம் மாட்டுக்கு, பின்னாடி வந்த கதிர் நெல் மணிலாம் எனக்குன்னார் விவசாயி. மனிதனின் சாமர்த்தியத்தை பார்த்து வருத்தப்பட்டது காளமாடு. நெல்லை உலர வச்சு அரைச்சி முன்னால் கிடைச்ச உமி தவிடு மாட்டுக்கு, அரிசி மனிதனுக்கு. காளைக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. வேற வழி இல்லாமல் சரின்னு தலையாட்டிய காளை அரிசிக்கிட்ட போனது. பொறு, அரிசியை சோறாக்கி அதில் முதல்ல வரும் சோத்து கஞ்சி உனக்கு காளைக்கு, அடுத்து வந்த சோறு மனிதனுக்கு எனக்கு. காளைக்கு கோபம் வந்து முரண்டு பிடிச்சது. ஒப்பந்தத்தை மாற்றி எழுத சொன்னது காளை. சரின்னு ஒத்துக்கிட்ட மனிதன். பொங்கல் வந்தது. முதல்ல வந்த பொங்கல் மனிதனுக்கு, அடுத்த வந்த பொங்கல் மாட்டு பொங்கல் மாட்டுக்கு. ஐயாசாமி ஐயா, மனிதன் சாமர்த்தியமானவன் தான். ஆனால் அவனுடைய அடிப்படை ஆதாரமான விவசாய தொழில் இன்னைக்கு என்ன, எப்படி இருக்குது? நிலங்கள் வீடாகின, களங்கள் காடாயின. பசுமை காடுகளுக்கு பதில் கான்கிரீட் காடுகள் உருவாயிட்டு இருக்கு. பல கிராமத்தில் பலரை காணோம். ஏன், பல இடங்களில் கிராமங்களையே காணோம். பூமி தாய் யாரையும் கைவிட மாட்டாள். ஆனால் அந்த தாயையே நாம் கைவிட்டுக்கிட்டு இருக்கோமோன்னு சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு. சிற்பங்கள் அழிந்து விட்டால் கோயிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகள் அழிந்துவிட்டால் கோயிலுக்கே பிறப்பில்லாமல் போய்விடும். விவசாயி அழிந்துவிட்டால் உண்ணும் உணவுக்கு வழி இல்லாமல் போயிடும். விவசாயி அழிந்துவிடக்கூடாது. நிலத்தை விற்று பணத்தை போட்டால் வங்கி வட்டி பணம் கொடுக்கும். பசிக்கு சோறு யார் கொடுப்பார்? பசிக்காதது போல் பல நாட்கள் நடிக்க முடியாது. விஞ்ஞான வளர்ச்சியில் வசதிகள் வரும், வயிறு நிரம்பாது. விவசாயத்தை துறந்த நாடும் விவசாயியை மறந்த நாடும் வளர்ச்சி அடைய முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும், நினைவூட்டுறோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.